நாங்க தோனிக்கு அகைன்ஸ்டா ஒரு மேட்ச் ஆனோம். ஜார்க்கண்டுக்கு அகைன்ஸ்டா ஆடும்போது தோனி ஆடினார் அந்த மேட்ச். இது வந்து அவர் ரொம்ப ஒரு 20-30 balls தான் ஆடினாரு. ரொம்ப லேட் இந்த இன்னிங்ஸ்ல தான் வந்தாரு. பட் ஸ்டில் அந்த கிரேஸ் ஒரு பட்டர்ஃப்ளை எப்பவுமே இருக்கும். தோனி கீப்பிங் பண்றாரு. நம்ம அந்த மேட்சை நம்ம ஆடுறோம்னு நினைக்கும் போது டெஃபினட்டா எல்லாருக்குமே வந்து அவருக்கு அகைன்ஸ்டா ஆடும் போதே அப்படி இருக்கு. விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மாவோட ட்ரெஸ்ஸிங் ஷேர் பண்ண போற அந்த பாய்ஸ் நினைச்சாதான் எனக்கு ரொம்ப அவங்க ரொம்ப லக்கி ஆக்சுவலா. ஏன்னா இவர் வந்து விராட் வந்து அவரோட கடமையெல்லாம் இந்தியாக்காக முடிச்சிட்டு கடைசி காலத்துல நான் என்ஜாய் பண்ணி அடிக்க போறேன்ப்பா, நான் என் கேமை என்ஜாய் பண்ணி ஆட போறேன்பான்ற ஒரு ஜோன்ல அவர் இருக்காரு. இவர் வந்து நம்மால ரோஹித் சர்மா கேட்கவே வேணாம், பிந்தாஸ் கலக்குவாரு, எல்லாரையும் வச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமே கலகலன்னு ஆக்கிடுவாரு. டெஃபினட்டா இந்த விஜயசாரி டோர்னமெண்ட் வந்து அவங்க என்னதான் வந்து பிசிசிஐ வந்து ஒரு 2-3 கேம்ஸ் ஆடுங்கப்பா, இந்த மாதிரி உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கும்போது ஆடுங்கன்னு ரெக்வஸ்ட் கொடுத்திருந்தாலும் விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா மாதிரி பிளேயர்ஸுக்கு என்ன நடக்கும்னா, ஒரு 2-3 கேம்ஸ் ஆஸ் அ டீமா வின் பண்ணும்போது விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா சேர்ந்து அவங்க டீமுக்கு ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ்க்கு ஆடும்போது வின் பண்ணும்போது ஐ டோன்ட் see விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா கோயிங் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். இப்ப அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும், டீமுக்கு ஒரு டைட்டில் அடிக்கணும்னு இன்னும் டீப் இன்டு த டோர்னமெண்ட் நிறைய கேம்ஸ் பாக்குறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு.